வணக்கம், வாழ்க வளமுடன். நான் ஆஸ்ட்ரோ அழகராஜ், உங்கள் ஜோதிடர். இது பாவாலி ஸ்ரீ காமாட்சி அம்மன் ஜோதிட நிலையம். நண்பர்களே, இதுவரை நாம் சூரியன் 7 ஸ்தானங்களில் 1 முதல் 7ஆம் ஸ்தானங்களில் நின்றால் என்னென்ன பலன் கிடைக்கும், பலன் பெறுவோம் என்பதை பார்த்தோம். இன்று சூரியன் 8ஆம் பாவத்தில் நின்றால் என்ன பலன்கள் கிடைக்கும் என்று பார்க்க போகிறோம். பொதுவாக சூரியன் 8ஆம் வீட்டில் அமர்ந்தால் சூரியன் தன்னுடைய காரகத்துவங்களையும் 8ஆம் இடத்திற்கான காரகத்துவங்களையும் சேர்ந்து தன் தசாபுத்தி காலங்களில் செய்யும். 8ஆம் பாவத்தில் அமரும் சூரியன் குறிப்பாக தேவ சௌக்கியம், தனம் இவற்றை நாசப்படுத்தும். அந்த 8ஆம் இடத்தில் சூரியன் இருக்க அமைய பெற்ற ஜாதகர் எப்பொழுதுமே ஊரை சுற்றுவராக, வெளி தேச சஞ்சாரியாக இருப்பார். தொழில் நிமித்தமாகவோ மற்ற ஏதாவது ஒரு காரணங்களாலோ ஊரை சுற்றும் குணங்களை கொண்டவராக இருப்பார். அதே நேரத்தில் பயந்தும் உள்ளத்தை உடையவராக இருப்பார். காமபீடை உடையவனாகவும் இருக்க வாய்ப்பு உள்ளது. உடலில் வெப்பம் சார்ந்த நோய்கள் இருந்து கொண்டே இருக்கும். 8ஆம் இடத்தில் இருக்கும் சூரியன் பலமிழந்திருந்தால் தகப்பனாருக்கு கண்டம், தகப்பன் ராஜபீடையில் மரணமடைய வாய்ப்பு உள்ளது. இதே 8ஆம் இடத்தில் இருக்கும் சூரியன் நீசபங்கமானால், நீசபங்க ராஜயோகம் அடையுமானால் அந்த ஜாதகம் நீண்ட ஆயுளே உடையவனாக இருப்பான். அனைத்து நன்மைகளையும் பெற்றவனாக இருப்பான். நீண்ட ஆயுள், அழகானவன், ரோகம் இல்லாதவன், கெட்டிக்காரன், பேச்சாளியாக கூட இருக்க வாய்ப்பு உள்ளது. அரசு வழியில் ஏதாவது ஆதாயம் கிடைக்கப் பெறுவனாக இருப்பான். 8இல் இருக்கப்பட்டவர்கள் ஆயுள் நீண்டதாக இருக்கும். எதற்கும் எவருக்கும் பணிந்து போகாதவராக, இரக்கமற்ற குணத்தை கொண்டவராக இருப்பார். சிலருக்கு கண்களில் குறைபாடு இருக்கும். பெண் ஜாதகத்தில் 8ஆம் இடத்தில் இருந்தால் அப்பெண்ணை குணநலங்கள் எப்படி இருக்கும் என்பதை மேலோட்டமாக பார்ப்போம். பெண் ஜாதகத்தில் 8ஆம் இடத்தில் சூரியன் இருந்தால் களத்திர தோஷம் ஏற்படும். 8இல் சூரியனுடன் சனி இருந்தால் புத்திர தோஷம் ஏற்படும். 8இல் சூரியனுடன் சந்திரன் இருந்தால் க்ஷயரோகம் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. 8இல் சூரியன் சந்திரன் சேர்க்கை பாபர் மத்தியில் இருந்தால் அந்த ஜாதகிக்கு நீரினால் கண்டம் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. 8இல் சூரியன் சந்திரன் சேர்க்கை உயரமான இடத்திலிருந்து கீழே விழுந்து அல்லது தண்ணீரில் மூழ்கி அல்லது மின்னலினால் அடிபட்டு மரணம் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது. சூரியன் சந்திரன் சனி சேர்க்கை விரல்களில் குறை, அற்ப ஆயுள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. நண்பர்களே, இதுவரை நாம் பொதுவாக சூரியன் 8ஆம் இடத்தில் இருந்தால் என்ன பலன் என்பதை பார்த்தோம். இப்பொழுது ஒவ்வொரு லக்கணமாக பார்க்க போகிறோம். மேஷ லக்கணத்திற்கு 8ஆம் இடத்தில் சூரியன் இருந்தால் என்ன பலன்? மேஷ லக்கணத்திற்கு 8ஆம் இடம் விருச்சிக ராசி. விருச்சிக ராசியில் சூரியன் நட்பு ஸ்தானத்தில் இருக்கும் கிரகம் எப்பொழுதும் நன்மையே செய்யும். 8ஆம் இடமான விருச்சிகத்தில் சூரியன் புதன் சேர்க்கை இருந்தால் இருதார அமைப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது. 8இல் சூரியனுடன் 7ஆம் அதிபர் அல்லது சுக்கிரன் சேர்க்கை வாலிபத்தில் தாரதோஷம். 8இல் சூரியன் செவ்வாய் சனி சேர்க்கை குணமிழந்த ஜாதகர் சூதாடுதல், ஏமாற்றுதல், பொய் பேசுதல், கலகம் செய்தல் என்ற வேண்டாத குணங்களை கொண்டவராக இருப்பார். பிறர் தாரத்தை நுகரும் குணமுடையவராக இருப்பார். 8இல் சூரியன் ராகு அல்லது கேது சேர்க்கை ஸ்வீகார புத்திரனை எடுக்கும் நிலை ஏற்படும். இருந்தாலும் சூரியன் தனித்து 8ஆம் இடத்தில் நின்றால் விருச்சிகத்தின் நட்பு என்கிற நிலையில் தனது தசாபத்திகளில் நன்மைகளையே கொடுக்க வாய்ப்பு உள்ளது. ரிஷப லக்கணத்திற்கு 8ஆம் இடம். ரிஷப லக்கணத்திற்கு 8ஆம் இடம் தனுசு ராசி. தனுசு ராசியில் சூரியன் நட்பு. 8ஆம் இடமான தனுசுவில் சூரியன் இருந்தால் நன்மை அதிகம் உண்டு. சூரியன் தனித்து நின்றால் நன்மை அதிகம் உண்டு.
அதே நேரத்தில் சூரியன் மற்ற கிரக சேர்க்கைகள் சில கஷ்ட நஷ்டங்களை கொடுக்க வாய்ப்பு உள்ளது. சூரியனுடன் சுக்கிரன் சனி இருந்தால் முயற்சியற்றவன், சோம்பேறி, தெருத்திண்ணை தொங்கி ஆக இருப்பான். வேலை செய்வதில் நாட்டமில்லாதவனாக இருப்பான். 8 தனுசில் சூரியன் புதன் ராகு சேர்க்க, இத்துடன் சனி உச்சமானால் பிறர் சொல் கேட்க மாட்டான். பிள்ளைகளால் பல இன்னல்களை சந்திக்க நேரிடும். அடுத்து மிதுன லக்கணத்திற்கு 8ஆம் இடத்தில் சூரியன் நின்றால் என்ன பலன்? மிதுன லக்கணத்திற்கு 8ஆம் இடம் மகர ராசி. மிதுனத்திற்கு 8இல் மகரத்தில் சூரியன் நின்று 6ஆம் அதிபன் கூடினால் உடல் ஊனமற்றவனாய் இருக்க வாய்ப்பு இருக்கிறது. உடலில் ஏதாவது ஒரு ஊனம் கண்டிப்பாக இருக்கும். 8ஆம் இடத்தில் சூரியனுடன் 7ஆம் இட அதிபதி அல்லது சுக்கிரன் சேர்ந்தால் மனைவியை இளமையில் இழக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அதாவது தாரதோஷம். 8ஆம் இடத்தில் அதாவது மகரகத்தில் சூரியன் பகை நிலையில் இருப்பதால் நன்மைகள் குறைவு. கடகத்திற்கு 8இல் சூரியன் நின்றால், கடகத்திற்கு 8ஆம் இடம் ராசி கும்பராசி. கும்பத்தில் சூரியன் பகை நிலையை அடைகிறார். கும்பத்தில் சூரியன் இருந்தால் ஆடம்பரமற்றவர், ஒதுங்கி போகும் தன்மை உடையவர், இனிமையாக பேசும் தன்மை, அறிவாற்றல், பிறரை பற்றி விமர்சிக்கக்கூடிய குணங்களை உடையவன். ஏற்கனவே சூரியன் 8இல் கும்பத்தில் இருப்பது அவ்வளவு சிறப்பானது அல்ல. சிம்ம லக்கணத்திற்கு 8இல் சூரியன் இருந்தால் என்ன பலன்? சிம்ம லக்கணத்திற்கு 8ஆம் இடம் மீனராசி. மீனராசியில் சூரியன் நட்பு. பொதுவாக நன்மைகளே இருக்கும் சூரிய தசாபுத்தியில். 8இல் மீனராசியில் சூரியன் இருந்தால் சமயத்திற்கு தக்கபடி நடந்து கொள்ளும் தன்மை இருக்கும். கடமையில் கண்ணும் கருத்துமாக இருப்பார். அதே நேரத்தில் மற்ற கிரக சேர்க்கையினால் சில பலன்கள் மாறக்கூடும். கன்னிகா லக்கணத்திற்கு 8இல் சூரியன் இருந்தால், கன்னி லக்கணத்திற்கு 8ஆம் இடம் மேசராசி. மேச ராசியில் சூரியன் உச்சம். அதனால் சூரிய திசையில் திடீர் பதவி உயர்வு, ஊதிய உயர்வு கிட்டும். அரசு வழியில் ஆதாயம் கிட்டும். அந்த சூரியனுடன் மற்ற கிரகங்கள் சேரும் பொழுது, செவ்வாய் சேரும் பொழுது சில விபத்துக்கள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. அதே நேரத்தில் சூரியனுடன் செவ்வாய் சேர்ந்திருந்து அது 8ஆம் இடமாக இருந்தால் இரகசிய விஷயங்களில் மிகுந்த ஆர்வம் கொண்டவராக இருப்பார். அதில் வெற்றி பெறுபவராகவும் இருப்பார். அடுத்து துலா லக்கணத்திற்கு 8இல் சூரியன் இருந்தால் என்ன பலன்? துலா லக்கணத்திற்கு 8ஆம் இடம் ராசி ரிஷபராசி. ரிஷபராசியில் சூரியன் பகைஸ்தானத்தை பெறுகிறார். 8இல் இருபுறமும் புதனும் சுக்கிரனும் இருக்க உபயசரி யோகம் ஏற்படும். இந்த யோகம் ஜாதகருக்கு பல நல்ல விஷயங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். 8ஆம் இடமான ரிஷபராசியில் சூரியனுடன் 8ஆம் அதிபதி சுக்கிரன் மற்றும் 6ஆம் அதிபதி சேர்ந்திருந்தால் விபரீத ராஜயோகம் அடையும். அதாவது 8ஆம் இடத்தில் 8ஆம் அதிபதியும் 6ஆம் இட அதிபதியும் சேர்ந்து சூரியன் இருந்தால் விபரீத ராஜயோகம் ஏற்படும். அரசு வழியில் ஆதாயம், எதிர்பாராத ஆதாயம் ஏற்பட வழியுள்ளது. திடீரென அரசியல் குதிக்கும் பாங்கு ஏற்படும். அடுத்து விருச்சிக லக்கணத்திற்கு 8ஆம் இடம் சூரியன் இருந்தால், விருச்சிகத்திற்கு 8ஆம் இடம் மிதுன ராசி. மிதுன ராசியில் சூரியன் சமநிலையை அடைகிறார். 8இல் சூரியன் செவ்வாய் சனி. ஏதாவது விபத்து ஏற்பட்டு தலையில் பெருத்த காயம் ஏற்படலாம். சூரியனுடன் 8ஆம் இடமான மிதுன ராசியில் சூரியனுடன் புதன் இருந்தால் புத ஆதித்ய யோகம் ஏற்படும். நல்ல கல்வி, நல்ல வேலை, உத்தியோகம் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. கவி பாடுவதில் சிறப்பு பெறுவார். விருச்சிக ராசிக்கு 8வது வீடு ஒரு முக்கிய மற்றும் மர்மமான ஸ்தானமாக கருதப்படுகிறது. மறைக்கப்பட்ட செல்வம் மற்றும் இரகசியங்களை குறிக்கும் இடமாக இந்த இடம் இருக்கிறது. வாழ்க்கையின் மற்றும் மரணத்தின் இரகசியங்களை புரிந்து கொள்ளும் ஆசை உடையவராக இந்த ஜாதகர் இருப்பார். அதிகார வர்க்கத்துடன் மோதும் போக்கை கடைப்பிடிப்பவராக இருப்பார். பூர்வீகம் மற்றும் அமானுஷ்யம் போன்றவற்றில் ஆர்வமாக இருப்பார். இறந்தவர்களுடன் தொடர்பு கொள்ளும் திறனை கொண்டிருப்பார்கள். அடுத்ததாக தனுசு லக்கணத்திற்கு 8ஆம் இடத்தில் சூரியன்.
தனுசு லக்கணத்திற்கு 8ஆம் இடம் கடகராசி. கடகராசியில் சூரியன் நட்பை பெறுகிறார். சூரியன் தனுசு ராசிக்கு 9ஆம் இட அதிபதி 8இல் இருக்கிறார். எனவே நன்மைகளே அதிகமாக நடக்க வாய்ப்பு உள்ளது. 8இல் சூரியன் புதன் சேர்ந்தால் புதன் 6 மற்றும் 9க்கு அதிபதி 10க்கு அதிபதி. எனவே 9ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியான புதன் 8ஆம் இடத்தில் சேர்ந்தால் தர்ம கர்மாதி யோகம் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. இதனால் புதிய பதவி உயர்வு ஏற்படும். பதவியில் மிகுந்த பண உயர்வு ஏற்பட வாய்ப்பு உள்ளது. அரசு வழியில் லாபம் உண்டு. மகர லக்கணத்திற்கு 8இல் சூரியன் இருந்தால் மகரணத்திற்கு 8ஆம் இடம் சிம்மராசி. சிம்மராசியில் சூரியன் ஆட்சி மூல திரிகோண நிலையை அடைகிறார். சரராசியில் சூரியன் இருப்பதால் அந்த ஜாதகர் எப்பொழுதுமே ஊர் சுற்றி கொண்டே இருப்பார். சூரியன் புதன் சேர்க்கை தர்ம கர்மாதிபதி யோகமாக ஏற்படுகிறது. இதனால் வேலை மற்றும் தொழில் எதிர்பாராத லாபம் கிடைக்க வாய்ப்புள்ளது. சூரியன் சஞ்சாரம் செவ்வாயுடன் சேரும் பொழுது உடலில் ஏதோ ஒரு விபத்தில் காயம் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. பெரிய உயரத்திலிருந்து கீழே விழுந்து உடலில் காயம் ஏற்பட வாய்ப்புள்ளது. அம்மையினால் பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். கும்பலக்கணத்திற்கு 8இல் சூரியன். கும்பலக்கணத்திற்கு 8ஆம் இடம் கன்னிராசி. கன்னிராசியில் சூரியன் சமத்தை பெறுகிறார். இந்த இடத்தில் சூரியனுடன் குரு இருக்குமானால் அந்த ஜாதகத்துடைய குடும்ப சுகம் கெடும். சூரியனுடன் சுக்கிரன் சேர்க்கை அந்த ஜாதகன் மூர்க்கனாக இருப்பான். அதே நேரத்தில் தாரதோஷமும் உண்டு. இளமையில் மனைவியை இழக்கக்கூடிய அல்லது பிரியக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்படும். அதே சூரியன் அஸ்தம் சித்திர நட்சத்திரத்தில் கன்னி ராசியில் இருந்தால் தாரதோஷம் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. சூரியன் சனி சேர்க்கை அந்த ஜாதகருக்கு திருமணம் ஆவது என்பது திருமணமே ஆகாது என்று கூட கூறலாம். சூரியன் செவ்வாய் சேர்க்கை உயரத்திலிருந்து கீழே விழுந்து உடம்பில் அடிபட்டு பெருத்த காயம் ஏற்பட்டு மருத்துவ சிகிச்சை பெற நேரிடும். மீன லக்கணத்திற்கு 8இல் சூரியன். மீன லக்கணத்திற்கு 8ஆம் இடம் துலாம் ராசி. துலாம் ராசியில் சூரியன் நீசத்தை அடைகிறார். பலமிழந்து இருக்கிறார். நீசத்தை அடைந்த சூரியனால் பல கஷ்டங்கள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. அரசு வழி உபயங்கள் இருக்காது. 8ஆம் இடத்தில் சூரியன் உடன் சுக்கிரன் சனி சேர்க்கை யோகத்தை கொடுத்து பின்னர் கெடுபலனை கொடுத்து கெட்ட பெயரையும் ஏற்படுத்தி கொடுக்கும். 8இல் துலாத்தில் சூரியனுடன் செவ்வாய் அந்த ஜாதகர் அரசனுக்கு பிறந்தாலும் ஆண்டியாக மாற வாய்ப்பு உள்ளது. இந்த நீசம் பெற்ற சூரியன் நீசபங்க ராஜயோகம் ஏற்படுமானால் இந்த நீசம் பெற்ற சூரியனுக்கு நீசபங்க ராஜயோகம் ஏற்படுமானால் எல்லா விதமான நல்ல பலன்களையும் செய்யும்.